வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். Part 18 of Indian Constitution deals with emergency provision and Article 352 ல இருந்து Article 360 வரைக்கும் emergency provisions டீல் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஜென்ரலா நம்மளோட கவர்மெண்டோட செட்டப் வந்து ஃபெடரல் செட்டப். ஆனா எமர்ஜென்சி அப்ப சென்டர் பிகம் ஆல் த மோர் பவர்ஃபுல் அண்ட் ஸ்டேட் வந்து கோஸ் அண்டர் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் சென்டர். ஸோ ஃபெடரல்ல இருந்து யூனிட்டரி ஸ்ட்ரக்சரா மாறுது வித்தவுட் எனி ஃபார்மல் அமெண்ட்மெண்ட் டியூரிங் எமர்ஜென்சி. ஓகே, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை நம்ம எங்கிருந்து பாரோ பண்ணியிருக்கோம், இல்லைன்னா சோர்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் எதுன்னு கேட்டால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 அண்ட் வெய்மர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஜெர்மனி. ஜெர்மனியோட கான்ஸ்டிடியூஷனும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் இதோட சோர்ஸ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸோட சோர்ஸ். டோட்டலா 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி இருக்கு. ஒன்னு நேஷனல் எமர்ஜென்சி, இன்னொன்னு பிரசிடென்ட்ஸ் ரூல் ஆர் ஸ்டேட் எமர்ஜென்சி, இன்னொன்னு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகே, நேஷனல் எமர்ஜென்சி டீல் பண்ணக்கூடிய ஆர்டிகல் 352. நெக்ஸ்ட் பிரசிடென்ட் ரூல்ங்கிறது எமர்ஜென்சி டியூ டு ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி இன் ஸ்டேட். ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி ஃபெயில் ஆயிட்டதுனால வரக்கூடிய எமர்ஜென்சி தான் வந்து ஸ்டேட்ஸ் எமர்ஜென்சி. ஸோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்டேட் எமர்ஜென்சினும் பிரசிடென்ட்ஸ் ரூல்னும் இருக்காது. ரேதர் என்னன்னு இருக்குன்னா எமர்ஜென்சி டியூ டு ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி இன் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு தான் இருக்கும். ஆர்டிகல் 356 டீல்ஸ் வித் ஸ்டேட் எமர்ஜென்சி. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 360 டீல் பண்ணுது. ஓகே, நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து நேஷனல் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 352 டீல்ஸ் வித் நேஷனல் எமர்ஜென்சி. ஹூ டிக்ளேர்ஸ் நேஷனல் எமர்ஜென்சினா பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணுவாரு. ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் ஹி கேன் டிக்ளேர் நேஷனல் எமர்ஜென்சினா 3 கிரவுண்ட்ல பண்ணலாம். ஒன்னு வார், இன்னொன்னு எக்ஸ்டர்னல் அக்ரஷன், இன்னொன்னு ஆர்ம்டு ரெபல்லியன். டோட்டலா 3 கிரவுண்ட்ஸ் இருக்கு. இனிஷியலா ஆர்ம்டு ரெபல்லியன் அப்படின்ட்டு கிரவுண்ட் இருக்காது. ரேதர் என்ன இருக்கும் அப்படின்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் இருக்கும். 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்கும், இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு ஆர்ம்டு ரெபல்லியனை வந்து கொண்டு வந்திருக்கும். இது 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட், இந்த வாரோ எக்ஸ்டர்னல் அக்ரஷனோ இந்த ஆர்ம்டு ரெபல்லியனோ நடந்ததுக்கு அப்புறம் தான் நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வர முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஈவன் பிஃபோர் தி ஆக்சுவல் அக்கரன்ஸ் ஆஃப் த வார் பிரசிடென்ட் வந்து நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம். இந்த ப்ரொவிஷனை வந்து 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஒரு நேஷனல் எமர்ஜென்சி இருக்கிறப்ப சைமல்டேனியஸா இன்னொரு எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ண முடியுமா பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டா எஸ், ஹீ கேன் ப்ரொக்ளைம் சைமல்டேனியஸா. Can be issued when an already existing proclamation is in force, provided on different grounds. Different groundsல simultaneously national emergency proclaim பண்ணலாம். இதை வந்து 38th constitutional amendment மூலமா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 38th constitutional amendment மூலமா இதை ஆட் பண்ணது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட்ரோஸ்பெக்டிவா ஆட் பண்ண பாயிண்ட் மட்டும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி வைடான எமர்ஜென்சியா மட்டும்தான் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க நேஷனல் எமர்ஜென்சி ஹோல் பார்ட் ஆஃப் த இந்தியாவுக்கும் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபைட் பார்ட் ஆஃப் த இந்தியாவுக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த ப்ரொவிஷனை ஆட் பண்ணது வந்து 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். பிரசிடென்ட் தான் நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்றாரு. ஆனா பிரசிடென்ட்டுக்கு ரிட்டன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் என்டையர் கேபினெட் இஸ் நீடட். ரிட்டன் ரெக்கமெண்டேஷன் முன்னாடி வந்து ரிட்டன் ரெக்கமெண்டேஷன்ங்கிற வேர்ட் இருக்காது. 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்கோம், ரிட்டன் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் த கேபினெட் வந்து இம்பார்ட்டன்ட், நெசசரி. எதுக்கு, நேஷனல் எமர்ஜென்சியை பிரசிடென்ட் டிக்ளேர் பண்றதுக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். Okay, is national emergency subjected to judicial review and keta? Yes, it is subjected to judicial review. 38th constitutional amendment என்ன சொல்லிருக்குன்னா national emergency வந்து it is not subjected to judicial review. ஆனா 44th constitutional amendment என்ன சொல்லிருக்கோம், it is subjected to judicial review சொல்லிருக்கோம். அதை reiterate பண்ற விதமா வந்து Minerva Mills case of 1980யும் என்ன சொல்லிருக்கோம், national emergency is subjected to judicial review அப்படின்ட்டு. Okay, how national emergency is proclaimed? President proclaim பண்றாருன்னு பார்த்திருக்கோம். President proclaim பண்ணி president வந்து proclaim பண்றாரு அப்படின்னா president proclaim பண்ணி 1 month, within 1 monthக்குள்ள
both the houses of the parliament approve பண்ணிருக்கணும் இந்த ப்ரொக்ளமேஷனை. எந்த மெஜாரிட்டியில அப்ரூவ் பண்ணிருக்கணும் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில அப்ரூவ் பண்ணிருக்கணும். ஒரிஜினலா சிம்பிள் மெஜாரிட்டின்னு இருந்திருக்கும். 44th அமெண்ட்மெண்ட் மூலமா இது ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆக்கியிருப்பாங்க. முன்னாடி நம்ம சொன்னோம் பிரசிடென்ட் ப்ரொக்ளைம் பண்ணி 1 மந்த்துக்குள்ள போத் ஹவுசஸ் வந்து அந்த ப்ரொக்ளமேஷனை அப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி. முன்னாடி 1 மந்த்துக்கு பதிலாக ஒரிஜினல் 2 months இருக்கும். அதுவும் 44th அமெண்ட்மெண்ட் 1 month டைம் பீரியடை குறைச்சிருக்கும். ஓகே, டியூரிங் இந்த பீரியட் ஆஃப் 1 monthல லோக்சபா டிசால்வ் ஆயிருந்துச்சு அப்படின்னா லோக்சபா ரீகன்ஸ்டியூட் ஆகி வரக்கூடிய வந்து அந்த வித்தின் 1 month லோக்சபா அதை இந்த ப்ரொக்ளமேஷனை அப்ரூவ் பண்ணியிருக்கணும். மீன்வைல் ராஜ்யசபா இந்த ப்ரொக்ளமேஷனை ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணி இருந்திருக்கணும். அதான் இப்ப லோக்சபா டிசால்வ் ஆயிருந்துச்சு அப்படின்னா 30 days ஃப்ரம் இட்ஸ் ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஆஃப்டர் இட்ஸ் ரீகன்ஸ்டிடியூஷன் பிளஸ் மீன்வைல் ராஜ்யசபா அப்ரூவல் கொடுத்திருக்கணும். Can it be proclaimed for infinite period அப்படின்னா yes it can be proclaimed for infinite period. எப்படி அப்படின்னா இப்ப அப்ரூவல் 2 ஹவுஸும் கொடுத்துருச்சு. 6 months வரைக்கும் அந்த அப்ரூவல் வேலிட். 6 months முடியறதுக்குள்ள அடுத்த அப்ரூவல் 2 ஹவுஸும் கொடுத்துருக்கணும். அப்புறம் அப்படி அப்ரூவல் கொடுத்த ப்ரொக்ளமேஷன் வந்து 6 months வரைக்கும் வேலிடா இருக்கும். மறுபடியும் அப்ரூவல் கொடுக்கணும். இந்த மாதிரி இன்ஃபைனைட் டைம் நேஷனல் எமர்ஜென்சியை நம்ம எழுத்துட்டே போக முடியும். ஸோ இந்த மாதிரி 6 months ஒன்ஸ் அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்றதா வந்து பீரியாடிக்கல் பார்லிமெண்ட்ரி அப்ரூவல். இந்த ப்ரொவிஷனை ஆட் பண்ணது வந்து 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். இது 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா ஒன்ஸ் நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிட்டா இன்ஃபைனைட் டைம் அது இருந்துட்டே இருக்கும். அன்லஸ் பிரசிடென்ட் வந்து அதை ரிவோக் பண்ற வரைக்கும் இருந்துட்டே இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும். ஆனா 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு 6 monthsம் பார்லிமெண்ட்ரியோட அப்ரூவல் 2 ஹவுஸும் அதை ஸ்பெஷல் மெஜாரிட்டியில அப்ரூவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஸோ நேஷனல் எமர்ஜென்சியோட ப்ரொக்ளமேஷனுக்கும் சரி அதை கண்டினியூ ஆகிறதுக்கும் சரி ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் நீடட். ஓகே, நெக்ஸ்ட் ஹவு இட் கேன் பி ரிவோக். ரிவோகேஷன் நேஷனல் எமர்ஜென்சி எப்படி பண்ண முடியும் அப்படின்னா பிரசிடென்ட் தான் ரிவோக் பண்ண முடியும். பிரசிடென்ட் பை சப்சீக்வெண்ட் ப்ரொக்ளமேஷன் ரிவோக் பண்ணலாம். இல்ல அப்படின்னா 1/10 ஆஃப் த லோக்சபா மெம்பர்ஸ் ஒரு ரிட்டன் நோட்டீஸ் கொடுக்கணும். இப் லோக்சபா செஷன்ல இருந்தா ஸ்பீக்கர் கொடுக்கணும். ஸ்பெஷல் செஷன்ல இல்ல அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு ரிட்டன் நோட்டீஸ் கொடுக்கணும். எது ரிட்டன் நோட்டீஸ் எதுக்கு அப்படின்னா இந்த ரிவோகேஷனை பாஸ் பண்றதுக்காக ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுத்து அந்த நோட்டீஸ் ரிட்டன் நோட்டீஸ் கொடுத்து 14 daysக்குள்ள ஸ்பெஷல் சிட்டிங்கை சமன் பண்ணணும். இந்த சிட்டிங்ல அந்த ரெசல்யூஷன் அந்த ரிவோகேஷனுக்கான ரெசல்யூஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா பிரசிடென்ட் should revoke. Who revoke? President should revoke. So revocation 2 வகையா பண்ணலாம். ஒன்னு பிரசிடென்ட்டே ஒரு சப்சீக்வெண்ட் ப்ரொக்ளமேஷன் மூலமா ரிவோக் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் வந்து லோக்சபா மூலமாவும் ரிவோக் பண்ணலாம். ஆனா ஃபைனலா பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அந்த ரிவோக் பண்ணும். லோக்சபா வந்து அதுக்கான ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுச்சுன்னா பிரசிடென்ட் வந்து ரிவோகேஷனை பண்ணணும். இந்த ப்ரொவிஷனை வந்து 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நேஷனல் எமர்ஜென்சியை ரிவோக் பண்றதுக்கான ப்ரொவிஷன் வந்து பிரசிடென்ட்ட மட்டும்தான் இருந்துச்சு. பிரசிடென்ட் பை சப்சீக்வெண்ட் ப்ரொக்ளமேஷன் மட்டும்தான் பண்ண முடிஞ்சது. பட் 44th அமெண்ட்மெண்ட் லோக்சபாக்கும் இந்த ரிவோகேஷன்ல ஒரு பவர் கொடுத்துருக்கு. ஆனா இங்க ராஜ்யசபா ஹாஸ் நோ ரோல் இன் ரிவோகேஷன். நான் முன்னாடி பார்த்தோம் ப்ரொக்ளமேஷனுக்கும் சரி கண்டினியூ ஆகிறதுக்கும் சரி போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்டோட அப்ரூவல் தேவை அப்படின்ட்டு பார்த்திருக்கோம் நேஷனல் எமர்ஜென்சில. ஆனா இங்க ரிவோகேஷன்ல ராஜ்யசபாக்கு ரோல் கிடையாது. ஒன்லி லோக்சபா ஹாஸ் தி ரோல். Okay, what is the difference between proclamation of national emergency and revocation of national emergency? Proclamationக்கும் சரி continuationக்கும் சரி special majority தேவை. Revocationல simple majority போதும். Proclamationல both the houses has to approve the proclamation or continuous, whereas revocationல வந்து லோக்சபாக்கு மட்டும்தான் பவர் இருக்கு. Okay. நேஷனல் எமர்ஜென்சியை 3 times இந்தியால டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அக்டோபர் 1962ல சைனீஸ் இன்வேஷன் அப்ப டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து 1971ல பங்களாதேஷி வார் டியூரேஷன்ல டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. தேர்ட் வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற கிரவுண்ட்ல 1975ல டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டும் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, வேறஸ் இது மட்டும் இன்டர்னல் எமர்ஜென்சி. எமர்ஜென்சி
இந்த எமர்ஜென்சி, இந்த 2 எமர்ஜென்சி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதோட டியூரேஷன் 1971ல இருந்து 77, இது 1975. ஸோ இந்த எமர்ஜென்சி இருக்கிற அப்பவே சைமல்டேனியஸா இந்த எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ணியிருக்காங்க. இந்திரா காந்தி பீரியட்ல தான் வந்து இந்த எமர்ஜென்சி வந்து ப்ரொக்ளைம் பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்த்தோம், ஒரு எமர்ஜென்சி இருக்கிறப்பவே சைமல்டேனியஸா இன்னொரு எமர்ஜென்சியும் ப்ரொக்ளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இது வந்து 38th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா ரெட்ரோஸ்பெக்டிவா ஆட் பண்ணியிருப்பாங்க, 38th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்ட்டு. ஏன்னா இந்திரா காந்தி இந்த டைம்ல எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அது வந்து கான்ஸ்டிடியூஷனலா இன்வேலிட். அதனால 38th அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன்ல ஆட் பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு எமர்ஜென்சி இருக்கிறப்ப சைமல்டேனியஸா இன்னொரு எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டதுனால இது வந்து வேலிட் ஆயிரும். ஸோ இது வரைக்கும் 3 times நேஷனல் எமர்ஜென்சி இந்தியால டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி மட்டும் ஒன்று பார்த்துக்கலாம். 1966ல இந்திரா காந்தி மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ராஜ்நாராயண் அவர்கள் கொடுத்திருப்பாரு. என்னன்னா, இந்திரா காந்தி வந்து அவங்க வின் பண்ணது, அந்த 1966 எலெக்ஷன்ல வின் பண்ணது வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸை மிஸ்யூஸ் பண்ணி, கரப்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து கரப்ட் பண்ணி தான் இந்திரா காந்தி வந்து இந்த எலெக்ஷனை வின் பண்ண இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. 1971ல எலெக்ஷன் வருது. இந்திரா காந்திக்கும் ராஜ்நாராயணுக்கும் இருக்கிற எலெக்ஷன்ல இந்திரா காந்தி வந்து வின் பண்ணியிருப்பாங்க. 1975ல இப்ப 1966ல கொடுத்த கேஸ் வந்து அலகாபாத் ஹைகோர்ட் வந்து எடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கோம். 1975 ஜூன் மாசம் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்திரா காந்தி வந்து கில்ட்டி, இனி வந்து நெக்ஸ்ட் 6 இயர்ஸ்க்கு இந்திரா காந்தி வந்து எலெக்ஷன்ல வந்து கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு, இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து 14 டேஸ்க்குள்ள நீங்க வேணா சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அலகாபாத் ஹைகோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. இந்த சமயம் பார்த்தோம்னா 1975 பீரியட் எல்லாம் வந்து நிறைய சோசியல் எக்கனாமிக் கிரைசிஸ் இந்தியால போயிட்டு இருக்கும். பிரைசஸ் எல்லாம் வந்து எல்லா திங்ஸோட பிரைஸ் எல்லாம் பயங்கரமா விலை ஜாஸ்தியா இருந்திருக்கும். எக்கனாமிக் growth இருந்திருக்காது. நிறைய போராட்டங்கள், அங்கங்க பிரச்சனை, ஃபுல்லா இந்தியாவே வந்து ஒரு நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல இல்லாத ஒரு சுச்சுவேஷன், எக்கனாமிக்காவும் சரி சோசியலாவும் சரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்தியால போயிட்டு இருந்திருக்கும். முக்கியமா வந்து ஜெயபிரகாஷ் நாராயணோட குரூப் பீகார் சத்ர சங்கர்ஷ் சமிதி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சில போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த அலகாபாத் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த குரூப் என்ன சொல்லியிருக்கோம், இந்த குரூப்பும் சரி மத்த நிறைய இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்கோம், நாங்க வந்து டெல்லியில இருக்கக்கூடிய இந்த ராம்லீலா மைதானுக்கு வந்து நாங்க ரேலி வரோம் அப்படின்ட்டு ரேலி வந்திருப்பாங்க. ஸோ இது சிச்சுவேஷன் வந்து சரி கிடையாது, சரியில்லை. அண்ட் ஜெயபிரகாஷ் நாராயண் வந்து போலீஸ் அண்ட் ஆர்மிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, இந்திரா காந்தியோட ஆர்டரை இனி ஒபே பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ 24th ஜூன் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம், சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான வேர்டிக்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம், பார்ஷியல் ஸ்டே வாங்கியிருப்பாங்க, கண்டிஷனல் ஸ்டே வாங்கியிருப்பாங்க. 25th ஜூன் மிட் நைட் வந்து இந்திரா காந்தி எமர்ஜென்சியை மிட் நைட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆன் வாட் கிரவுண்ட் அப்படின்னா, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ல டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து இந்த 25th ஜூன் மிட் நைட் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்றப்ப பிரசிடென்ட் வந்து ஃபக்ருதீன் அலி அஹ்மத் இருந்திருப்பாரு. அவரு டிக்ளேர் பண்ணிட்டாரு எமர்ஜென்சியை. ஆனா பிரைம் மினிஸ்டர் வந்து கேபினட்டோட டிஸ்கஸ் பண்ணாமையே பிரைம் மினிஸ்டர் வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சோ இதுல என்னென்ன ஓட்டைகள் இருந்ததோ அதை சரி செய்யறதுக்காக 1977ல ஒரு ஜெனரல் எலெக்ஷன் வந்திருக்கும். அதுல வந்து மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் வந்து ஷா கமிஷன் சொல்லி ஒன்னு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷா கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ல வந்ததுதான் வந்து 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நோ டூ மச் பவர் கொடுக்க கூடாதுங்கிறது தெளிவா இருந்துச்சு. அண்ட் எமர்ஜென்சி டெசிஷன் வந்து ஒரு கலெக்டிவ் டெசிஷனா இருக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்திரா காந்தி ஒரு சிங்கிள் பர்சன் எடுத்த முடிவு தான் எமர்ஜென்சி அப்படின்ட்டு. அப்படி இல்லாம ரிட்டன் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் தி பிரசிடென்ட், சாரி
from cabinet is needed அப்படின்ட்டு 44th constitutional amendment சொல்லியிருக்கோம். இன்னொன்னு more specific and strict and concrete words வந்து 44th constitutional amendment யூஸ் பண்ணியிருக்கோம். that is internal disturbance அப்படிங்கிற வார்த்தை எடுத்துட்டு armed rebellion. ஏன்னா எதை வேணாலும் நீங்க இது ரொம்ப வேகான டேர்ம் internal disturbance அப்படிங்கிறது எதை வேணாலும் internal disturbance வந்து கருதலாம். ஆனா armed rebellion வந்து அது அப்படி கிடையாது. ரொம்ப கொஞ்சம் strict and concrete words இருக்கும். நெக்ஸ்ட் 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா நேஷனல் எமர்ஜென்சி முன்னாடி வந்து சிம்பிள் மெஜாரிட்டியா இருந்ததை வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியா மாத்திருப்பாங்க. அப்புறம் 44th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லிருக்கும், இட் இஸ் சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. தட் இஸ் நேஷனல் எமர்ஜென்சி சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். அப்புறம் 2 months டியூரேஷனை வந்து 2 months டியூரேஷனை 1 monthக்குள்ள 2 ஹவுஸும் அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷனையும் கொண்டு வந்திருக்கும். ஸோ 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்கோம், சிம்பிள் மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு மாத்திருக்கோம், இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லியிருக்கோம், 1 month டியூரேஷன் கொடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸுக்கு பதிலா ஆர்ம்டு ரெபெலியன்ங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கேபினெட் இருந்து ரிட்டன் ரெக்கமெண்டேஷன் தேவை அப்படிங்கிறதையும் 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். நெக்ஸ்ட் நேஷனல் எமர்ஜென்சினால என்னென்ன எஃபெக்ட்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் என்ன எஃபெக்ட், லெஜிஸ்லேச்சர்ல என்ன எஃபெக்ட், ஃபினான்ஷியல்ல என்னென்ன எஃபெக்ட்னு பார்க்கலாம். எக்ஸிக்யூட்டிவும் சரி லெஜிஸ்லேச்சரும் சரி நேஷனல் எமர்ஜென்சி அப்ப சஸ்பெண்டோ டிசால்வோ எதுவும் ஆகாது, அது பார்க்கல இருக்கும். ஓகே, ஜெனரலா சென்டர் வந்து நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல எக்ஸிக்யூட்டிவ்க்கு சில மேட்டர்ஸ்ல டைரக்ஷன்ஸ் கொடுக்கும் ஆன் ஸ்பெசிஃபைட் மேட்டர்ஸ். ஆனா நேஷனல் எமர்ஜென்சி அப்ப சென்டர் இஸ் என்டைட்டில் டு கிவ் டைரக்ஷன் டு எனி மேட்டர். எந்த மேட்டருக்கு வேணாலும் சென்டர் வந்து ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ்க்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, வித் ஆர்டிகல் 353 இதை பத்தி பேசுது. நெக்ஸ்ட் லெஜிஸ்லேச்சரை பத்தி பேசுறதும் ஆர்டிகல் 353. நேஷனல் எமர்ஜென்சி அப்ப லெஜிஸ்லேச்சர் டிசால்வும் ஆகாது, சஸ்பெண்டும் ஆகாது. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து லா கிரியேட் பண்ணலாம். ஆனால் நேஷனல் எமர்ஜென்சி அப்ப பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லிஸ்ட்ல லா கிரியேட் பண்ணலாம். ஜெனரலா பார்லிமெண்ட் வந்து யூனியன் லிஸ்ட்லயும் கன்கரண்ட் லிஸ்ட்ல மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா நேஷனல் எமர்ஜென்சி அப்ப மட்டும் ஸ்டேட் லிஸ்ட்லயும் லா கிரியேட் பண்ணலாம். ஓகே, அப்படி கிரியேட் பண்ணக்கூடிய லா வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல பார்லிமெண்ட் லா வந்து நேஷனல் எமர்ஜென்சில கிரியேட் பண்ணுச்சுன்னா அது எவ்வளவு நாள் வேலிட் அப்படின்னா 6 நேஷனல் எமர்ஜென்சி முடிஞ்சு 6 months வரைக்கும் வேலிட், அதுக்கப்புறம் இன்வேலிட் ஆயிரும். ஓகே, இப்ப நம்ம என்ன சொன்னோம், ஸ்டேட் லிஸ்ட்ல நேஷனல் எமர்ஜென்சி அப்ப ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் லா கிரியேட் பண்ணலாம், பார்லிமெண்ட்டும் லா கிரியேட் பண்ணலாம்னு சொல்றோம். இப்போ ஒரே சப்ஜெக்ட்ல ரெண்டும் பண்ணுச்சு அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் வந்து ஓவர் ரைடிங் எஃபெக்ட் இருக்கு. நெக்ஸ்ட் இப்படி பார்லிமெண்ட் வந்து கிரியேட் பண்ண என்ன மாதிரி லாஸ் கூட கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, பார்லிமெண்ட் கேன் கன்ஃபர் பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் டு சென்டர் அண்ட் ஆஃபீஸர்ஸ் டு கேரி அவுட் த லாஸ் மேட் பை இட் அண்டர் இட்ஸ் எக்ஸ்டெண்டட் ஜூரிஸ்டிக்ஷன். அப்படின்னா இப்ப பார்லிமெண்ட் வந்து எக்ஸ்டெண்டட் ஜூரிஸ்டிக்ஷன் மூலமா கிரியேட் பண்ண லாஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக சென்டருக்கும் சென்டரோட ஆஃபீஸர்ஸுக்கும் சில பவர்ஸை பார்லிமெண்ட் பைலா கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியலா என்ன சேஞ்சஸ் நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வருது அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து ஃபினான்ஷியலா மாடிஃபை பண்ணலாம். சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்பை பிரசிடென்ட் வந்து நேஷனல் எமர்ஜென்சி அப்ப மாடிஃபை பண்ணலாம். அப்படி மாடிஃபை பண்ற விஷயங்களை வந்து லே பிஃபோர் ஈச் ஹவுஸ் ஹீ ஷுட் லே அண்ட் கெட் பெர்மிஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர்ல இருந்து ஸ்டேட்டுக்கு 41% ரெவன்யூ போகணும், ஷேர் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நேஷனல் எமர்ஜென்சி அப்ப பிரசிடென்ட் பார்த்து அதை எக்ஸாம்பிள் 30% குறைக்கிறாரு. இப்படி குறைச்சது எவ்வளவு நாளைக்கு வேலிடா இருக்கும் அப்படின்னா, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி நேஷனல் எமர்ஜென்சி end of financial year when national emergency ceases. For example, national emergency ஜான்ல முடியுது அப்படின்னா மார்ச் 31st வரைக்கும் இந்த 30% வேலிடா இருக்கும். அதுக்கப்புறம் 41% பிக்சருக்குள்ள வந்துரும். ஓகே, நேஷனல் எமர்ஜென்சி அப்ப லோக்சபாவோட டியூரேஷனும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவோட டியூரேஷனும் பார்லிமெண்ட் 1 year at a time எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ஃபைனைட் டைம் பார்லிமெண்ட் 1 year at a time 1 yearக்கு ஒருக்கா பார்லிமெண்ட் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணி இன்ஃபைனைட் டைம் பார்லிமெண்டோடதும் சரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவோட
லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண லைஃப் எவ்வளவு நாளைக்கு வேலிட் அப்படின்னா 6 months ஆஃப்டர் நேஷனல் எமர்ஜென்சி சீசஸ். நேஷனல் எமர்ஜென்சி முடிஞ்சு 6 மாசம் வரைக்கும் அதோட லைஃப் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆயிடும். நேஷனல் எமர்ஜென்சினால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னா 2 ஆர்டிகல் இதை பத்தி டீல் பண்ணுது. ஆர்டிகல் 358, இன்னொன்னு ஆர்டிகல் 359. ஆர்டிகல் 358 என்ன சொல்லுது, ஆர்டிகல் நேஷனல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா ஆர்டிகல் 19 இஸ் ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்டட். அதுவும் ஹோல் கண்ட்ரிக்கும் ஆர்டிகல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆயிரும் நேஷனல் எமர்ஜென்சி அப்ப. ஆனா நேஷனல் எமர்ஜென்சி இந்த 2 கிரவுண்ட்ல டிக்ளேர் பண்ணா மட்டும்தான் சஸ்பெண்ட் ஆகும். வார் அண்ட் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் 2 கிரவுண்ட்ல நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணா மட்டும்தான் ஆர்டிகல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆகும். இந்த ப்ரொவிஷனை 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா ஆட் பண்ணியிருக்காங்க. Next, laws and executive actions related with emergency are protected from challenge. That is, laws-உம் சரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனும் சரி இந்த நேஷனல் எமர்ஜென்சி அப்போ எடுக்கிற லாஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது கோர்ட்ல. இதுவும் வந்து 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நேஷனல் எமர்ஜென்சி சீஸ் ஆன உடனேயும் ஆர்டிகல் 19 ரிவைவ்ஸ். And ஏதாச்சும் laws made during emergency violating article 19 ceases. இப்ப நேஷனல் எமர்ஜென்சி சீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த laws which are violating article 19 சீஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 359 பத்தி பார்க்கலாம். இது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட் இஸ் சஸ்பெண்டட். இங்க நம்ம ஆர்டிகல் 358ல என்ன பார்த்தோம், ஆர்டிகல் 19 ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்கக்கூடிய ஆர்டிகல் 19 மட்டும் சஸ்பெண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். இங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டோட என்ஃபோர்ஸ்மெண்ட் தான் நம்ம சஸ்பெண்ட் பண்றோம், எக்ஸப்ட் ஆர்டிகல் 20 and 21. இது வந்து 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா சொல்லியிருப்பாங்க தட் எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்டையும் சஸ்பெண்ட் பண்ணலாம் எக்ஸப்ட் ஆர்டிகல் 20 and 21. எந்தெந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிரசிடென்ட்டோட ஆர்டர்ல மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ பிரசிடென்ட்டோட ஆர்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா எந்தெந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ண போறாங்க, எவ்வளோ டியூரேஷனுக்கு சஸ்பெண்ட் பண்ண போறாங்க, எந்தெந்த பார்ட் ஆஃப் த கண்ட்ரிக்கு சஸ்பெண்ட் பண்ண போறாங்க, இந்த 3 டீடைல்ஸும் பிரசிடென்ட்டோட ஆர்டர்ல இருக்கும். அந்த பிரசிடென்ட்டோட ஆர்டர் பார்லிமெண்டரி அப்ரூவல் இஸ் நீடட். Okay, what is the difference between Article 358 and Article 359 அப்படின்னா Article 358 speaks only about Article 19, whereas 359 வந்து all fundamental rights except Article 20 and 21. இங்க 358ல இந்த Article 19 வந்து ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆயிரும். ஆனா இங்க வந்து பிரசிடென்ட்டோட ஆர்டர் மூலமா தான் சஸ்பெண்ட் பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காலாம் இங்க சஸ்பெண்ட் ஆகாது. இங்க 358 வந்து எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி கிரவுண்ட்ல டிக்ளேர் பண்ணா மட்டும்தான் ஆர்டிகல் 358 படி ஆர்டிகல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகும். ஆனா இங்க வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் எமர்ஜென்சி. அடுத்தது ஆர்டிகல் 19 வந்து என்டையர் டியூரேஷனுக்கும் சஸ்பெண்ட் ஆயிருக்கும். நேஷனல் எமர்ஜென்சி எவ்வளவு காலம் இருக்குதோ அவ்வளோ காலம் ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆயிருக்கும். ஆனா இங்க வந்து 359ல வந்து பீரியட் ஸ்பெசிஃபைட் பை த பிரசிடென்ட், அந்த பிரசிடென்ட்டோட ஆர்டர்ல இருக்கும் தட் எவ்வளோ நாள் வந்து இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் ஆயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லி. ஆர்டிகல் 358 வந்து இட் இஸ் அப்ளிகபிள் டு என்டையர் கண்ட்ரி, whereas ஆர்டிகல் 359 என்டையர் கண்ட்ரி ஆர் எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரிக்கும் இது அப்ளிகபிள். ஓகே, ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். What happens to ongoing cases in court if president suspend fundamental rights under article 359? சரி, இப்ப ஆர்டிகல் 3 இப்ப நேஷனல் எமர்ஜென்சி வந்துருச்சு. ஆர்டிகல் 359 படி எக்ஸாம்பிள் இப்ப ஆர்டிகல் வந்து 25, 26 எல்லாம் வந்து சஸ்பெண்ட் அதோட என்ஃபோர்ஸ்மெண்ட்டை சஸ்பெண்ட் பண்றதா வந்து பிரசிடென்ட்டோட ஆர்டர்ல இருக்கு. இப்ப நேஷனல் அப்படின்ட்டு இருக்கு. இப்ப நேஷனல் எமர்ஜென்சிக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு லா வயலேட்டிங் ஆர்டிகல் 25 இருக்கு, அதோட கேஸ் வந்து இப்ப கோர்ட்ல நேஷனல் எமர்ஜென்சி டைம் வந்து அதோட கேஸ் வந்து கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த கேஸும் நேஷனல் எமர்ஜென்சி அப்ப சஸ்பெண்ட் ஆயிரும். So those cases get suspended for the period mentioned by president in order. Next, president's rule. Article 356 deals with president's rule. President's rule வந்து emergency due to failure of constitutional machinery in states ன்னு சொல்றாங்க. 2 groundsல president's rule
டிக்ளேர் பண்றாங்க. ஒன்னு ஆர்டிகல் 356, இன்னொன்னு ஆர்டிகல் 365. ஆர்டிகல் 356 என்ன சொல்லுது? இஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் cannot be carried on in accordance to the constitution. இனி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனோட ப்ரொவிஷன் படி கொண்டு போக முடியாது அப்படின்ட்டு நினைச்சா பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்ஸ் ரூலை இம்போஸ் பண்ணலாம். இது வந்து ஆன் கவர்னர்ஸ் ரிப்போர்ட் இருக்கலாம் ஆர் அதர்வைஸும் பண்ணலாம். ஓகே, ஆர்டிகல் 365 என்ன சொல்லுதுன்னா, ஃபெயிலியர் ஆஃப் த ஸ்டேட்ஸ் டு கம்ப்ளை வித் டைரக்ஷன் கிவன் பை த யூனியன். ஜெனரலா யூனியனோட டைரக்ஷன் வந்து கம்ப்ளை பண்றதுக்கு ஸ்டேட் ஃபெயில் ஆயிடுச்சுனாலும் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்ஸ் ரூலை ஒரு ஸ்டேட்ல கொண்டு வர முடியும். ஸோ 2 தான் கிரவுண்ட்ஸ். ஆர்டிகல் 356 ஒரு கிரவுண்டு, இன்னொன்னு ஆர்டிகல் 365. ஓகே, டிக்ளேர் பண்ணி பிரசிடென்ட்ஸ் ரூலை டிக்ளேர் பண்ணி வித்தின் 2 months 2 ஹவுஸோட அப்ரூவலும் தேவை. 2 ஹவுஸ் சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணியிருக்கணும். எவ்ரி 6 months பார்லிமெண்டரி அப்ரூவல் இஸ் நீடட். ஓகே, எவ்வளவு நாள் ஒரு ஸ்டேட்ல ஒரு பிரசிடென்ட் ரூல் இருக்க முடியும்னா மேக்சிமம் ஆஃப் 3 years தான். அதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அந்த இதுலயும் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பியாண்ட் 1 year, 1 yearக்கு அப்புறம் பிரசிடென்ட் ரூலை எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்னா இந்த 2 கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். என்ன 2 கண்டிஷன் அப்படின்னா, நேஷனல் எமர்ஜென்சி ஹோல் ஆர் எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரியில் இருக்கணும், அண்ட் எலெக்ஷன் கமிஷன் சர்டிஃபை பண்ணணும் தட் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு எலெக்ஷனை ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு சர்டிஃபை பண்ணணும். இந்த 2 கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டுமே 1 வருஷத்துக்கு அப்புறம் பிரசிடென்ட்ஸ் ரூலை ஒரு ஸ்டேட்ல கொண்டு வர முடியும். அதுவும் மேக்ஸிமம் 3 years தான் கொண்டு வர முடியும். இந்த 2 கண்டிஷன்ஸை வந்து 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா தான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, கேன் இட் பி இம்ப்ளிமெண்டட் ஃபார் இன்டெஃபினிட் பீரியடானா? நோ, மேக்ஸிமம் ஆஃப் 3 years தான். அப்படி மோர் தென் 3 years வேணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இஸ் ரெக்வயர்டு. பஞ்சாப் அண்ட் ஜம்மு காஷ்மீர் 2 கேஸ்லயும் இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா 3 yearsக்கு மேலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பிரசிடென்ட்ஸ் ரூலை. ஓகே, how it can be removed? பிரசிடென்ட்ஸ் ரூலை எப்படி ரிமூவ் பண்ண முடியும்னா பை பிரசிடென்ட்ஸ் ப்ரொக்ளமேஷன். இங்க பார்லிமெண்டரி அப்ரூவல்லாம் எதுவும் தேவை கிடையாது. பிரசிடென்ட் பார்த்து ரிவோக் பண்ணலாம். இங்க லோக்சபாக்கோ ராஜ்யசபாக்கோ எதுக்குமே வேலை கிடையாது. வேற நேஷனல் எமர்ஜென்சில என்ன பார்த்திருப்போம், பிரசிடென்ட்டுக்கும் ரோல் இருக்கு, பிரசிடென்ட் பார்த்து ரிவோக் பண்ணலாம். இல்ல லோக்சபா 1/10 ஆஃப் த லோக்சபா மெம்பர்ஸ் அந்த ரிட்டன் நோட்டீஸ் கொடுத்து அவங்களும் ரிவோக் பண்ணலாம். அவங்க அந்த இதை நேஷனல் எமர்ஜென்சி அந்த ரிவோகேஷனுக்கான ரெசல்யூஷனை பாஸ் பண்ணாங்கன்னா பிரசிடென்ட் ரிவோக் பண்ணலாம்னு அங்க பார்த்தோம். ஆனா இங்க பிரசிடென்ட் ரூல்ல பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்கு பிரசிடென்ட் ரூல்ல ரிவோக் பண்றதுக்கு. ஓகே, பிரசிடென்ட் ரூலோட எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து he dismisses the council of ministers. ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவை இவர் டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருவாரு. அடுத்தது சஸ்பென்ஸ் ஆர் டிசால்வ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை சஸ்பெண்டோ டிசால்வோ பண்ணுவாரு. பண்ணிட்டு பிரசிடென்ட் அசியூம் டு ஹிம்செல்ஃப் ஸ்டேட் கவர்மெண்டோட பவர், கவர்னரோட பவர், இல்ல ஏதாச்சும் ஒரு பாடி அத்தாரிட்டி இந்த ஸ்டேட்டோட பவர், எல்லா பவரையும் பிரசிடென்ட் வந்து அசியூம் பண்ணிப்பாரு எக்ஸப்ட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட பவரை மட்டும் பிரசிடென்ட்னால எடுத்துக்க முடியாது. அது யார் எடுத்துப்பா அப்படின்னா பார்லிமெண்ட். ஸோ லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட்டோட பவர் யாருக்கு போயிடும், பார்லிமெண்ட் கிட்ட போயிடும். சோ பிரசிடென்ட் வந்து என்ன டிக்ளேர் பண்ணுவார் அப்படின்னா, இனி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட பவர் எல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு வந்துரும் அப்படின்ட்டு பிரசிடென்ட் வந்து டிக்ளேர் தான் பண்ணுவாரு. ஆனா பிரசிடென்ட் வந்து அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட பவரை எடுத்துக்க முடியாது. ஓகே, வேற என்ன பண்ணலாம் பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்ப அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து suspension of the provision of the constitution to body or authority in the state except high court. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாடுனா டிஎன்பிஎஸ்சின்ட்டு ஒரு பாடி இருக்கு. இந்த டிஎன்பிஎஸ்சிங்கிற பாடிக்கு சில கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா, பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்ப பிரசிடென்ட் வந்து அந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது இல்ல சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம். இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த பாடிக்கெல்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம். ஆனா ஹைகோர்ட்டுக்கான ப்ரொவிஷனை மட்டும் பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்ப பிரசிடென்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஜென்ரலா பார்த்தோம்னா ஜுடிஷியரி இஸ் நாட் அஃபெக்டட் பை நேஷனல் எமர்ஜென்சி ஆகட்டும், ஸ்டேட் எமர்ஜென்சி ஆகட்டும், பினான்சியல் எமர்ஜென்சி ஆகட்டும். எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேச்சரும் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ்க்கு உள்ளாகும். ஆனா ஜுடிஷியரி மட்டும் எந்த மாடிஃபிகேஷனும் இருக்காது. அது பார்க்கல, அதோட ஒர்க் போயிட்டே தான் இருக்கும். ஓகே, பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்ப யாரு லா கிரியேட் பண்ணுவா அப்படின்னா பார்லிமெண்ட் கிரியேட் பண்ணும், இல்லைன்னா எனி அத்தாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் கிரியேட் பண்ணும். ஓகே,
இந்த பிரசிடென்ஸ் ரூல் அப்ப பார்லிமெண்ட் வந்து லா மேக்கிங் பவரை டெலிகேட் பண்ணலாம். யாருக்கு டெலிகேட் பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு டெலிகேட் பண்ணலாம். பார்லிமெண்ட் வந்து டியூரிங் பிரசிடென்ஸ் ரூல் பிரசிடென்ட்டுக்கு லா மேக்கிங் பவரை டெலிகேட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம்னா பிரசிடென்ட்டை ஆத்தரைஸ் பண்ணலாம். என்னென்ன ஆத்தரைஸ் பண்ணலாம்? பிரசிடென்ட்டை டெலிகேட் பண்ண சொல்லி, வேற பிரசிடென்ட்டோட ஆளுங்களுக்கு யாராச்சும், பிரசிடென்ட்டோட அத்தாரிட்டிக்கு யாராச்சும் டெலிகேட் பண்ண சொல்லி பார்லிமெண்ட் ஆத்தரைஸ் பண்ணலாம். ஸோ பிரசிடென்ட் ரூல் அப்ப லாஸ் யாரு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா பார்லிமெண்ட் கிரியேட் பண்ணலாம். இல்லைன்னா பார்லிமெண்ட் பார்த்து பிரசிடென்ட்டுக்கு அந்த பவரை டெலிகேட் பண்ணலாம். இல்ல பிரசிடென்ட் பார்த்து வேற யாருக்காச்சும் பவரை லா மேக்கிங் பவரை டெலிகேட் பண்ணலாம். சரி, அப்படி பார்லிமெண்டோ இல்ல டெலிகேட்டட் அத்தாரிட்டியோ தே கேன் மேக் லாஸ் டு கன்ஃபர் பவர்ஸ் இம்போசிங் டியூட்டிஸ் அப்பான் யூனியன் ஆர் இட்ஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ என்ன மாதிரி லாஸ் கூட இவங்க கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா யூனியனுக்கும் சரி அவங்களோட ஆஃபீஸர்ஸுக்கும் சரி இந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான பவர்ஸை லாஸை கூட இந்த பார்லிமெண்ட்டும் டெலிகேட்டட் அத்தாரிட்டியும் லா கிரியேட் பண்ணலாம் டியூரிங் பிரசிடென்ட்ஸ் ரூல். Next, if Lok Sabha is not in session அப்படின்னா president can authorize fund from consolidated fund of state pending its sanction by the parliament. So Lok Sabha sessionல இல்லாதப்ப president authorize பண்ணலாம் that consolidated fund of stateல இருந்து காசு எடுக்க. அப்படி authorize பண்ணதுக்கு அப்புறம் பார்லிமெண்டோட சாங்ஷன் வந்து தேவைப்படும். Okay. Laws made during state emergency is not coterminous with the duration of state emergency. That is, இப்ப ஸ்டேட் எமர்ஜென்சில வந்து சில லாஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்களா, அந்த லாஸ் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி முடிஞ்சோடனே இன்வாலிட் எல்லாம் ஆகாது. அது வந்து கண்டினியூ டு ஆப்ரேட்டிவ். எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து இந்த லாஸை ரிப்பீல் பண்ணலாம், ஆல்டர் பண்ணலாம், ரீஎனாக்ட் பண்ணலாம், இல்ல கண்டினியூவே அதே லா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ they are not coterminous with the duration of the state emergency. Okay, article 352, that is national emergency க்கு state emergency க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி 3 கிரவுண்ட்ல டிக்ளேர் பண்ணலாம், வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அண்ட் ஆர்ம்டு ரெபலியன். வர ஸ்டேட் எமர்ஜென்சி 2 கிரவுண்ட் தான், ஒன்னு ஆர்டிகல் 356, இன்னொன்னு ஆர்டிகல் 365, 2 கிரவுண்ட்ல டிக்ளேர் பண்ணலாம். ஓகே, இங்க வந்த நேஷனல் எமர்ஜென்சில ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேட்டிவும் கண்டினியூ டு ஃபங்க்ஷன் அண்ட் சென்டர் கெட்ஸ் கன்கரண்ட் பவர். வேற ஸ்டேட் எமர்ஜென்சில எக்ஸிக்யூட்டிவ் டிஸ்மிஸ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட்டிவ் பவர் எல்லாம் பிரசிடென்ட் கிட்ட போயிடும். லெஜிஸ்லேட்டிவ டிசால்வோ சஸ்பெண்டோ பண்ணிட்டு அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் எல்லாம் பார்லிமெண்ட் கிட்ட போயிடும். இன் நேஷனல் எமர்ஜென்சி பார்லிமெண்ட் வந்து cannot delegate the power to make laws on statelets, cannot delegate its power, whereas inga delegation is possible. National emergency ke no maximum period, state emergency ke maximum of 3 years. National emergency it affects the fundamental rights, whereas state emergency la no effect on fundamental rights. Inga special majority is needed for proclamation and continuation. State emergency la simple majority podum. நேஷனல் எமர்ஜென்சில ரிவகேஷன்ல வந்து பிரசிடென்ட் பார்த்து ரிவோக் பண்ணல, இல்ல லோக்சபாவுக்கும் ரோல் இருக்கு. ஸ்டேட் எமர்ஜென்சில பிரசிடென்ட்டுக்கு மட்டும் தான் ரோல் இருக்கு. நேஷனல் எமர்ஜென்சில ஆல் ஸ்டேட்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆஃப் சென்டர் வித் ஆல் ஸ்டேட்ஸ் அண்டர்கோ மாடிஃபிகேஷன். வேற ஸ்டேட் எமர்ஜென்சில ஒன்லி தட் ஸ்டேட் அண்டர் ஸ்டேட் எமர்ஜென்சி வில் அண்டர்கோ மாடிஃபிகேஷன். ஓகே, இந்த பிரசிடென்ட்ஸ் ரூல் எந்த பிரைம் மினிஸ்டரோட பீரியட்ல அதிக டைம் பிரசிடென்ட்ஸ் ரூல் கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்திரா காந்தி பீரியட்ல 35 டைம்ஸ் பிரசிடென்ட்ஸ் ரூலை இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாலோட் பை மொராஜி தேசாய் பீரியட். அவங்க மொராஜி தேசாய் பீரியட்ல வந்து 16 டைம்ஸ் பிரசிடென்ட்ஸ் ரூலை இம்போஸ் பண்ணியிருக்காங்க. லீஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா லால் பகதூர் சாஸ்திரி 1 டைம் அண்ட் ஹெச்பி கவுடா 1 டைம். ஓகே, every state except Chhattisgarh and Telangana has been under state emergency. சத்தீஸ்கரையும் தெலுங்கானாவையும் தவிர எல்லா ஸ்டேட்லயும் ஏதோ ஒரு காலகட்டத்துல பிரசிடென்ட்ஸ் ரூல் வந்திருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் 5 டைம்ஸ் பிரசிடென்ட்ஸ் ரூல் இம்போஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்ப அப்படின்னா 1971ல கருணாநிதி பீரியட்ல, அடுத்தது 1977 கருணாநிதி பீரியட்ல, அடுத்தது 1980
எம்ஜிஆர் சிஎம்ஆ இருந்த டைம்ல சப்சிடைஸ்டு எலக்ட்ரிசிட்டி வேணும்னு சொல்லி ஃபார்மர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதை கிரவுண்டா வச்சு பிரசிடென்ட்ஸ் ரூல் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 1988ல ஜானகி பீரியட்ல என் ஜானகி அவர்கள் பீரியட்ல கான்ட்ரோவர்ஷியல் கான்ஃபிடன்ஸ் ஓட்டிங்ல ஏதோ பிரச்சனை அதுக்காக பண்ணியிருக்காங்க. 1991ல கருணாநிதி பீரியட் கருணாநிதி பீரியட்ல சப்போர்ட்டிங் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸை சப்போர்ட் பண்றதாக சொல்லி பிரசிடென்ட்ஸ் ரூலை இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுல 5 டைம்ஸ், அதுல 3 டைம்ஸ் வந்து கருணாநிதி அவர்கள் பீரியட்ல தான் வந்து பிரசிடென்ட்ஸ் ரூல் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 360 deals with financial emergency. Who declares a financial emergency? Na president. In the ground la appadina financial stability of India or any part of India is threatened. India oda financial stability o illa edho or part of India oda financial stability o threaten aayirna financial emergency a president declare பண்ணுவாரு. ஓகே, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு கேட்டா எஸ். இதை வந்து 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இப்ப பிரசிடென்ட் டிக்ளேர் பண்றாரு அப்படின்னா வித்தின் 2 months both the houses of the parliament simple மெஜாரிட்டில அப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்கு வந்து எந்த நோ மேக்ஸிமம் பீரியட் ஒன்ஸ் பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணி 2 ஹவுஸும் அப்ரூவ் பண்ணிருச்சு அப்படின்னா இதுக்கு வந்து மேக்ஸிமம் பீரியடே கிடையாது. பிரசிடென்ட் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை ரிவோக் பண்ற வரைக்கும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இன் பிளேஸ் இருக்கும். ஸோ நோ பார்லிமெண்டரி அப்ரூவல் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் கண்டினியூஷன். ஓகே, ரிவோகேஷன் யார் பண்ணுவா? ஒன்லி பை தி பிரசிடென்ட். வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் த சென்டர் வந்து ஃபினான்ஷியல் டைரக்ஷன்ஸ் டு ஸ்டேட் கொடுக்கலாம், வேற எந்த டைரக்ஷன்னாலும் கொடுக்கலாம் இஃப் பிரசிடென்ட் டீம்ஸ் நெசசரி அப்படின்னா. சரி, என்ன மாதிரி டைரக்ஷன்ஸ் எல்லாம் சென்டர் வந்து ஸ்டேட்டு கொடுக்கலாம் அப்படின்னா சாலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ரெடக்ஷன் டு பீப்புள் இன் த ஸ்டேட். தட் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களோட சாலரிஸையும் அலவன்ஸையும் ரெடியூஸ் பண்ண சொல்லி டைரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அடுத்தது மணி பில்லையும் ஃபினான்ஷியல் பில்லையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிரசிடென்ட்டை ரிசர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் சென்டர் வந்து ஸ்டேட்டுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்கலாம் டியூரிங் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நெக்ஸ்ட், டியூரிங் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பிரசிடென்ட் கேன் ரெடியூஸ் த சாலரிஸ். யாரோட சாலரிஸ்? பர்சன்ஸ் இன் யூனியன், தட் இஸ் யூனியன் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற பர்சன்ஸோட சாலரிஸை ரெடியூஸ் பண்ணலாம். அண்ட் ஹீ கேன் ஆல்சோ ரெடியூஸ் த சாலரிஸ் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். அவ்வளவுதான் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகே, தேங்க்யூ.